கோதுமை மாவில் ஒரு புதுமையான டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் வெங்காயமும் கேரட்டும் நல்லா பொடியாக நறுக்கி அதை பேனில் நல்லா வதக்கிக்கலாம். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று, இல்லை 2 தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த தக்காளியை நான் அது கூட அந்த கிரேவியோடு சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கேரட், ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பெப்பர் பவுடர், சால்ட், கரம் மசாலா, இது 3 மட்டும் பவுடர்ஸில் சேர்த்துருக்கேன், மசாலா பவுடர்ஸில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி பெட்டராக நமக்கு கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும். இல்லை அப்படின்னா சாப்பரில் அதை 2 சுற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப மசியாமல் ஓரளவு மசிஞ்ச மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டோம்னா ரொம்ப அது ஜூஸி ஆயிரும். அந்தளவுக்கு வேணாம், சாப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. தக்காளியை போட்டு அந்த வதக்கினதை நான் கோதுமை மாவோடு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஒரு பனியார மாவு ஊற்றுவோம் இல்லையா, அரிசி மாவில், அந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கரைக்கணும். ஆனால் அது ரொம்ப கெட்டியாக இருக்காது. இது ஓரளவு லூஸாக இருக்கக்கூடாது. மாவு லூஸாக இருந்துச்சுன்னா பனியாரம் நமக்கு கரெக்டாக வராது. ஒன்று ஒட்டிட்டு அது நமக்கு வேகவே ரொம்ப லேட் ஆயிரும். கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஓரளவு கெட்டியான பதத்துக்கு நம்ம மாவு கொண்டு வரணும். அதில் நான் இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்கும். அது மேலால், அதுக்கு தான் நான் சேர்த்தேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரிசி மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, ஈஸியாக கோதுமை மாவுலே செய்யலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சைட் பை சைடு பனியாரக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன் அடுப்பில்.
இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பணியாரக்கல் வந்து சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் ஆயில் வந்து நான் எப்போவுமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயை தவிர மற்ற எந்த எண்ணெயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில்ஸ், ரைஸ் பிரான் ஆயில், எது வேணாலும் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மாவை ஊற்றலாம். இந்த ரெசிபி வந்து நமக்கு சைட் டிஷ் வந்து தேவையில்லை இந்த ரெசிபி செஞ்சோன்னா. ஏன்னா மசாலா சேர்த்து தான் நம்ம இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது சாப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போயிடுச்சு. நான் ஸ்பூனில் எடுத்து ஊற்றலை. நீங்கள் வந்து ஊற்றணுன்னா இவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். எல்லா குழியிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுருங்க. அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. அதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுருங்க. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வித சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவையில்லை. சட்னியோ எதையுமே தேட வேண்டியதில்லை. ஒரே டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாக செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே கோதுமை தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். கோதுமையில் இல்லாட்டி அடை செய்வாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது வந்து புது விதமான டிஷ். இதை வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியான டிஷ்ஷு. நம்ம வந்து மெனக்கெடணும்னு தேவையில்லை. இதுக்கு ஒரு நைட் ஒரு டின்னர் வந்து செய்யணும், ஒரு சங்கட்டமாக இருக்கும் அந்த நேரம். அப்போ நைட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே டிஷ்ஷாக வந்து செய்யலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பொறுமையாக திருப்பி விடுங்க. அப்போ தான் அது உடையாமல் நல்லா ஷேப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால மேலே எல்லாமே நல்லா மொறுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. வெறும் கோதுமை மாவு, அதில் வந்து வெங்காயம், ஒரே ஒரு கேரட், ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு டொமேட்டோ. இதில் எனக்கு 2 ஈடு பணியாரம் வந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து டபுள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து மேலாப்பில் விட்டு அதை வந்து ஸ்பூன் வச்சு தடவி விட்டுருங்க. ரொம்ப விட வேணாம் எண்ணெய். நல்லாயிருக்கும், டேஸ்டியான ரெசிபி. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நமக்கு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான பணியாரம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பணியாரம் வந்து ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டான பணியாரம். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெத்தனை சாஃப்டாக இருக்குது. சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்க்யூ.